வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்க வாழை மரங்களை பற்றி பார்க்கலாம். இது வந்து பச்சை வாழைங்க, குட்டை ரகம், ஷார்ட்டாக காய்க்கும். இது வந்து காய்ச்சிச்சின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். தார் வந்து காய் முத்தின பிறகு ரெண்டு ரெண்டு சீப்பாக கூட எடுத்துக்கலாம். இது வந்து இது வந்து ரஸ்தாளி. இது ரஸ்தாளி முத்திடுச்சு. இனிமேல் இது பறிக்க வேண்டியது தான். பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது வந்து ரஸ்தாளி. இது நல்ல ஸ்வீட்டான ரஸ்தாளி. இது ரொம்ப ஹைட்டு கிடையாது, நார்மல் ஹைட்டு. வாழை மரமெல்லாம் 1 இயர் ஆனால் தான் இது பூ எடுத்து அப்புறமா தார் போடுது, கொலை தள்ளி அப்புறம் இதாகுது. இங்கே பாருங்கள், இது வந்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து ரொம்ப ஹைட்டாக போகுது. காரணம் இப்போ பழங்கள்லேயே ரொம்ப பெஸ்ட்டு கற்பூரவள்ளி. ஏன்னா அது பழுத்துட்டா கூட ரொம்ப கெட்டு போகாது, சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த ரஸ்தாளியெல்லாம் என்ன செய்யணும்னா டக்குன்னு தோல்லாம் அப்படியே அங்கங்கே பார்த்திங்கன்னா தோல் வெடிச்சிட்டு அதில் எதுனாச்சும் ஒரு இதாகிடுது, கெட்டு போகுது. ஆனால் இந்த ரஸ்தாளி வந்து நல்லா பழுக்க நல்லா டேஸ்ட் இருக்கும். எங்கள் மண்ணுக்கு ரஸ்தாளி இந்த கற்பூரவள்ளி தான் நல்லா வருது. இந்த பூவும் வந்து பூவை எடுத்து சமையல் செஞ்சால் கூட கசப்பு சுவை அதிகமாக இருக்காது. நல்லா சாப்பிட்றதுக்கு பூ வந்து நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே குட்டை ரகம் தான் வச்சுருக்குறோம். ஏன்னா அது ஈஸியாக நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பச்சை பழம், பச்சையிலே குட்டை ரகம் இது. பக்கத்தில் வந்து இதுவும் வச்சுருக்குறோம், செவ்வாழையும் இருக்குது. செவ்வாழை வந்து கொஞ்சம் மற்றதை விட செவ்வாழை வந்து ஸ்டெம் பாருங்கள் ரெட்டிஷாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். மற்ற வாழையை விட இது கொஞ்சம் வளர்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போ தான் நாங்கள் அதை வச்சுருக்குறோம் செவ்வாழை. இதுவும் பச்சை வாழை, குட்டை ரகம் தான் இதெல்லாமே. ஆனால் இது அறுவடை செய்கிறது ஈஸியாக இருக்கும். தார் வந்து கீழே நம்ம ரீச்சவல் கையை எட்டுற தூரத்துலேயே தார் போட்டுருது. இது தரை முட்டின்னு கூட சொல்லுவாங்க. நல்லா சத்து இருந்துச்சுன்னா தரை அளவுக்கு அந்த நல்லா தரையை தொடுற அளவுக்கு பெரிய குளத்தள்ளும். காய்கள் வந்து அதிகமாக இருக்கும். வாழைப்பழம் வந்து நல்லது தான், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். பொட்டாசியம்லாம் இருக்குன்னா பிபி பேஷண்ட்டு நல்லா எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க பாட்டுக்கு லபக்குன்னு முழுங்கிட்டாங்கன்னா அது லங்ஸுக்குள்ளார போய் சிக்கிறதுக்கு, தொண்டையில் அடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வாழை மரம் வந்து வச்சுருக்கிறதுனால நமக்கு இலைகள் பயனாயிடுது, பூ கிடச்சிருது. அந்த தண்டு பொரியல் செஞ்சு அது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, நீர்க்கடுப்பு இருக்கிறவங்க, சிறுநீரக கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தண்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபேட்டையும் குறைக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மரத்தை வெட்டின பிறகு அதிலேருந்து வர கிழங்க ஒரு ரவுண்ட் பண்ணி வைப்பாங்க. அதிலேருந்து வர தண்ணியை கூட வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அதுவும் கூட சிறுநீரக பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுன்னு சொல்கிறாங்க. இங்கே காய் வாழையும் இருக்குது. இது மாடியிலேருந்து எடுத்துருக்குறோம் பாருங்கள் தார். ஆனால் கற்பூரவள்ளி ஒரு 10 அடிக்கு அது மேலே போயிடுச்சு. எங்கள் மாடியிலேருந்து எடுத்த இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இது வந்து காய் வாழை. இது வந்து காய் வாழை வந்து சாம்பாருக்கு, பொரியலுக்கு, இதை வந்து கறி வாழைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து 12 மந்த்ஸில் வந்து இதாகிடுது. இதுக்கு நல்ல அதாவது ஆட்டு எரு, மாட்டு சாணம், புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கோ இல்லை கடலை புண்ணாக்கு இதெல்லாம் வச்சோம்னா நல்லா வந்து தார் எடுக்குது. நல்ல காய் காய்க்கக்கூடியது. நமக்கு பழங்கள் வருஷம் முழுக்க கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு தடவை நல்லா நல்ல பெரிய கொடியை வெட்டி நல்லா தோட்டத்து மண், இலைதழைகளெல்லாம் போட்டு நட்டுட்டோம்னா அதுலேருந்து சைட்லேருந்து நிறைய வாழையாக வருதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வாழைகள் வந்து பக்கத்துலேருந்து சின்ன சின்ன கன்றுகள் வந்து அது வந்து பெருசாகி நமக்கு பயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாழைத்தோட்டம் வச்சுக்கலாம். நமக்கு எல்லாமே கிடச்சிரும். வாழை சம்மந்தப்பட்ட எல்லாமே நமக்கு கிடச்சிரும். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிச்சுன்னா